டேய் வெற்றி, நீ சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என் அறியாமலேயே எனக்கு ஒரு பயம் வருதுடா. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அது வரைக்கும் இத பத்தி அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். வர இது சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. என் மனசுல உள்ளத இன்னைக்கு லக்ஷ்மி கிட்ட சொல்ல போறேன். அவளுக்காக பார்த்து பார்த்து எடுத்த முதல் புடவை இது. நான் சொல்றத கேட்டு லக்ஷ்மி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க நீதான் அருள் புரியணும். சொல்லுங்க சாமிஜி. நந்தினி இருக்காளா தம்பி? அவ வீட்ல இருக்கா. சரிங்க, அவ அனுப்பின பணத்தை வச்சு ஆசிரம விலைய முடிச்சிட்டோம். அப்புறம் நந்தினியை போன் பண்ண சொல்லுங்க. சரிங்க சுவாமிஜி. வெற்றி தம்பி, அன்னைக்கு நந்தினி கிட்ட உங்க மனசுல உள்ளத சொல்ல சொன்னேன்னு, அதுக்கு அவ என்ன சொன்னா? அன்னைக்கு சொல்லல சுவாமிஜி, இன்னைக்குதான் சொல்ல போறேன். உங்களுக்கு சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நானே நந்தினி கிட்ட பேசுறேன். வேண்டாம் சுவாமிஜி, காதலுக்கு சிபாரிசு செய்ய சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. நானே என் லக்ஷ்மி கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறேன். அவ கண்டிப்பா ஒத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க மனசு மாதிரியே உங்க வாழ்க்கை அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மா சொன்ன மாதிரி என் குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்கும்.
டேய், சாப்பிடுற பொருள்ல முடி இருந்தா உறவு ரொம்ப நாள் நீடிக்கும்னு சொல்லுவாங்கடா. முடி இருந்தா உறவு நோடுக்கும். உங்க மாமா ஜெயில இருந்து வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேணாம். உங்க அக்கா கிட்ட எங்க அக்காவை வந்து பார்த்து நம்ம கல்யாண விஷயமா பேச சொல்லுங்க. திரு, அக்கா ஒன்னு சொன்னா கேப்பியா? வேணாண்டா, கல்யாணம் வரைக்கும் அந்த பொண்ணு போய் பார்க்காத. காரணம் அது அப்பா சொல்ற. உன் மாமா சம்பந்தமே இல்லாம இப்ப ஜெயில இருக்காரு. இந்த நேரத்துல போய் நீ அவ ஊருக்கு போய் அவளை பாக்குறதும் பேசுறதும் ஊர்ல பாக்குற எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களாப்பா? அதுவே ஆம்பளை இல்லாத வீடு. இப்ப நீ அங்க போனேன்னு வையி, உன்னை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. இந்துவையும் அவ அக்கா தங்கச்சியும் தானே தப்பா பேசுவாங்க. இந்துவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டா. அதனால காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இந்த விஷயம் ஊருக்கு தெரியலனாலும் அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு அவ்வளவு அவசரமா ஏன் கல்யாணம் பண்ணணும்னு ஆளுக்கு கண்டபடி ஏதேதோ பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில நீ அங்க போனேன்னு வையி, அடுத்த பொண்ணுக்கும் செலவே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கதான் இந்த பையனை வீட்டுக்கு வர வைக்கிறான்னு உன் மாமியார பத்தி தப்பா பேசுவாங்க. இத பாரு, இப்ப அவங்க நமக்கு சொந்தமா இல்லைனாலும் இந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நமக்கு சொந்தக்காரங்க இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க மேல ஒரு தப்பான பேர் வரதுக்கு நாமளே இடம் கொடுக்கலாமா சொல்லு? இத பார்த்திரு, நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளோட குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் போய் உன்னை அவளை பார்க்க வேணான்னு சொன்னேன். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கடா தம்பி. சரி, ஊர்க்காரங்க எப்ப எதை வேணாலும் பேசட்டோம்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னு வையேன், இந்த ஊர்க்காரங்க பேச்ச நம்பி இந்துவோட அக்கா தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். ஒரு பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின பாவம் உனக்கு எதுக்குடா சொல்லு?
ம் 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 உன்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஆக்கா சொல்லி இருக்கேன். பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஆக்கா சொல்லி இருக்கேன். இப்ப நம்ம கல்யாணம் வேண்டாம். மாமா ஜெயில இருந்து வர வரைக்கும் உன்னால காத்திருக்க முடியுமா? இத பாருடா தம்பி, நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணோட குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் போய் உன்னை அவளை பார்க்க வேணான்னு சொன்னேன். இந்து செல்லம், இனிமே உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறனோ? என்ன மாதிரி தானே நீயும் கஷ்டப்படுவ. என்ன மன்னிச்சிருந்து, எனக்கு வேற வழி தெரியல. இவங்க மாமா ஜெயிலுக்கு போனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதை இப்படியே விடக்கூடாது. நாளைக்கு திருவ பார்த்து இதை பத்தி பேசணும். சரி, ஊர்க்காரங்க எப்ப எதை வேணாலும் பேசட்டோம்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னு வையேன். இந்த ஊர்க்காரங்க பேச்ச நம்பி இந்துவோட அக்கா தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். ஒரு பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின பாவம் உனக்கு எதுக்குடா சொல்லு?
ஏமா ஏமா நில்லு ஏமா நில்லு என்னாச்சு ஏமா நில்லுமா நில்லு ஐயோ என்னாச்சு என்னாச்சுமா யாருமா நீ யாரா இந்த பொண்ணு நீ யாரா ஏய் இரியா யாரா நீ என்னாச்சு யாரா இந்த பொண்ணு இரியா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது என்னாச்சுமா இது பாரு என்னடா பண்ண என்ன பண்ண சொல்லுமா என்னாச்சு டேய் பாரு சொல்ல போறியா இல்லையா என்னம்மா டேய் டேய் எப்படியா எந்த ஊரா நீ எங்கடா இரியா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கும் தெரியாதுயா டேய் என்னாச்சுமா இன்னி இரியா டேய் அந்த பொண்ணு என்னடா பண்ற டேய் டேய் இருடா கொலை கொலை டேய் கொலை பண்ணிட்டேடா பாவி யார் என்ன கொலை பண்ண செஞ்சது ஏன்டா இப்படி பண்ண நான் என்ன பண்ணேயா கொலை கொலை பண்ணிட்டேடா இல்லையா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது நான் காப்பாத்த வந்தேன் என்னது காப்பாத்த வந்தியா பொய் சொல்லாத கொலை பண்ணது நீதான் யோ நான் சத்தியமா சொல்றேன் நான் காப்பாத்த தான் வந்தேன் இல்ல கொலை பண்ணது நீதான் யோ உனக்கு சொன்னா புரியாதா ஆஹா, இல்ல நீதான் கொலை பண்ண யோ யோ அநியாயத்துக்கு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டீடா நான் பாவி கொலை பண்ணலையா உன்னை தப்பிக்க விட மாட்டேன் போலீஸ்க்கு போன் பண்றேன் போலீஸா யோ இரியா ஏய் நான் எதுவும் பண்ணலையா நீதான் கொலை பண்ண நான் என் கண்ணால பார்த்தேன் ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா சார் கேவூர் எல்லையில ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு இங்க ஒரு பொண்ணை ஒருத்தர் கொலை பண்ணிட்டான் சார் உடனே வாங்க யோ என்ன ஐயோ, போலீஸ் போலீஸ் தப்பிக்க நீ போய் பாக்குறியா? கேட் தர ஹாஸ்பிடல்ல கூட்டி போறா இரு போலீஸ் இப்ப வந்துரும் நீ தப்பிக்கவே முடியாது கொலைகார பாவி ஐயா, யோ சொல்றேன். நான் தான் இல்லன்னு சொல்றேன் இல்ல எனக்கு எதுவும் தெரியாது நான் பார்த்தனே இரு போலீஸ் வருது அவங்கள்ட்ட நீ முதல்ல போய் கேட் தரையா ஹாஸ்பிடல்ல கூட்டி போலாம் ஐயா விடுறா இரு வரேன் கேட் தர சொல்றேன் தெரியாதுடா உன்னை விட மாட்டேன் ஏய் ஏய் இருடா யாருக்குடா ஃபோன் பண்ற யோ விடியா குடுறா செல்ல குடுறா ஏய் ஃபோன் பண்ணாத ஏய் குடுறா என்ன இது பேசாதடா நான் கொலை பண்ணல சொல்றேன்ல ஏன் இப்படி பண்ற அதான் பார்த்தேனே. நீ முதல்ல போய் கேட் ஓபன் பண்ணு இரு யோ கேட் ஓபன் பண்ணியா ஹாஸ்பிடல் கூட்டி போலையா போயா சீக்கிரம் போ போ சொல்றேன்ல கேட் ஓபன் பண்ணு போயா இரு போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்க யோ நான் தான் சொல்றேன் இல்லையா கேட் ஓபன் பண்ணுங்க சீக்கிரம் வாங்க சார் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார் நான் காப்பாத்த வந்தேன் சார் ஏய் நீ பேசாத வாட்ச்மேன் என்ன நடந்தது சார் இவன் யாருன்னு தெரியல இந்த பொண்ணு கத்தி குத்தோட ஓடி வந்துச்சு இவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்தான் இவன் தான் சார் கொலை பண்ணான் யோ என்ன சொல்ற நீ ஏய். இல்ல சார் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது பேசாம இரு சார் எனக்கு ஏய். தெரியாது சார் கத்தி குத்துதான் எங்க கத்தி எங்க இங்க பாருங்க சார் இங்க இருக்கு நீதான் கொலை பண்ணியா ஐயோ இல்லவே இல்ல சார் யோ அவர்தான் பார்த்தவர் சொல்றாருல அப்புறம் என்ன இல்ல சார் நான் காப்பாத்த தான் வந்தேன் காப்பாத்த இல்ல வந்து சார் எதுக்குடா கத்தி கையில இல்ல சார் ஏற்கனவே அவங்க வயித்துல குத்தி இருந்துச்சு ஏய் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது கத்தி குத்தோடு ஓடி வந்துச்சு நான் பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ காப்பாத்தலான்னு நானும் ஓடி வந்தேன் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு சார் யோ நீ கொலை பண்ணதான் அவர் பாத்துருக்காரு ஐயோ சொல்லையா நான் தான் பார்த்தேன் வயித்துல இருந்து ஏய். கத்தி எடுத்தது ஏய் இவனை விடாதீங்க சார் எல்லா ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க கொலை பண்ணத பார்த்த சாட்சி இங்க இருக்கு ஏறு வண்டியில ஏறு சார் நான் சொல்றது கேளுங்க யோ, சார் சும்மாரியா கான்ஸ்டபிள் சார். நான் இந்த ஆள ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன் நீங்க பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஓகே சார். நீங்க ஹாஸ்பிடல்ல இருங்க நாங்க வந்துடுறேன் சார் please சார் நான் சொல்றது கேளுங்க சார் வண்டியில ஏத்தி அவனை. சார் எனக்கு யோ, எதுவும் தெரியாது சார் ஏறியா வண்டியில வாயா சார் இல்ல சார் நான் சொல்றது கேளுங்க சார் சார் ப்ளீஸ் சார் ஏய், இது அமைதியா கொலைக்கு வாடா. எது சம்பந்தம் இல்ல சார் வா. சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் 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 ப்ளீஸ் ஏய், சார் சகல பொண்ணாம வண்டியில ஏறா. சார் ஏறு. சார் நான் பெரிய வீட்டு ஏறு போறேன் வண்டியில. சார் எனக்கு எல்லா எதுவும் ஸ்டேஷன்ல தெரியாது வந்து சார் பேசிக்க. ப்ளீஸ் சார் ஏறுங்கறல, ஏறு. நான் அந்த பொண்ணை காப்பாத்த வண்டியில சார் வந்தேன் ஏறு. சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அமைதியா வா. சொல்றது கொஞ்சம் கேளுங்க சத்தம் போட்டா என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போகாதீங்க சார்